வணக்கம் நண்பர்களே. உங்க வாழ்க்கையில எப்போதாச்சும் இப்படி ஒரு உணர்வு வந்திருக்கா? காரணமே இல்லாம ஒரு பயம், ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாம, எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம, முன்னாடி சந்தோஷமா இருந்த விஷயங்களே இப்ப வெறுப்பா தோணுவது. அப்போ ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும், நான் ஏன் இப்படியா இருக்கேன்? ஆனா அதை விட இன்னும் ஒரு பெரிய கேள்வி உங்கள் ஆழ்மனதில் தோன்றும், இந்த நிலையில இருந்து நான் வெளியே வர முடியுமா? இந்த கேள்விக்கு ஒரு மனிதர் 100 வருடத்துக்கு முன்னாடியே பதில் சொல்லியிருக்கார். அவர்தான் ஃபயர் சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் சொல்றார், உன் மனசு தான் உன் நண்பனோ உன் பகைவரும். ஃபயர் சுவாமி விவேகானந்தர் இந்த ஒரு வரியில நம்ம வாழ்க்கையோட ரகசியத்தை முழுக்க சொல்லியிருக்கிறார். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறது வெளி உலகம் இல்ல, நம்ம மனசு தான். நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? ஒரே சிச்சுவேஷன்ல 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தன் காமா ஹேண்டில் பண்ணுவான், இன்னொருத்தன் உடஞ்சு போயிடுவான். ப்ராப்ளம் சேம் தான், ஆனா ரியாக்ஷன் வேற. அந்த ரியாக்ஷன் எங்கிருந்து வருது? நம்ம மனசுல இருந்து தான். அதாவது நம்ம பயம், நம்ம ஓவர் திங்கிங், நம்ம டவுட், இதெல்லாம் சேர்ந்து ஒரு இன்டர்னல் போராட்டம் கிரியேட் பண்ணுது. நண்பர்களே, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நம்ம வாழ்க்கை வெளியுலகத்தோட போராட்டம் இல்ல, அது நம்ம மனசோட போராட்டம். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க உங்க தாட்ஸ் இல்ல, நீங்க உங்க எமோஷன்ஸ் இல்ல. நீங்க கோபப்படுறீங்கன்னா நீங்க கோபம் இல்ல, நீங்க பயப்படுறீங்கன்னா நீங்க பயம் இல்ல. ஃபயர், நீங்க அதையெல்லாம் கவனிக்கிற அப்சர்வர். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வானத்தை நினைச்சுக்கோங்க. மேகங்கள் வரும் போகும், சில சமயம் கருப்பு, சில சமயம் வெள்ளை, ஆனா வானம் மாறாது. அதே மாதிரி தாட்ஸ்னா மேகங்கள், நீங்க தான் வானம். நீங்க தாட்ஸ் கிட்ட அட்டாச் ஆகிறதால தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. விவேகானந்தர் சொல்றது என்னன்னா, நீங்க மைண்ட் இல்ல, நீங்க மைண்டை யூஸ் பண்றவன். இந்த ஒரு ரியலைசேஷன் வந்துட்டா பயம் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆங்ஸைட்டி உங்களை டாமினேட் பண்ண முடியாது. நண்பர்களே, மனசை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அதை கவனிக்க கற்றுக்கோங்க. ஃபயர், அந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இந்த லைன் உங்களுக்கு ரிலேட் ஆயிருந்தா கமெண்ட்ல ஐ எம் அப்சர்வர்னு டைப் பண்ணுங்க. இப்போ இதுக்கு ரிலேட்டடா ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பேரு அர்ஜுன். நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல ஃபேமிலி, வெளி உலகம் பார்த்தா பர்ஃபெக்ட் லைஃப். ஆனா உள்ளே ஒரு போர். நண்பர்களே, அந்த போர் யாருக்கும் தெரியாது, அது சைலண்டா நடக்குது, அது இன்விசிபிள். ஆனா அது ரொம்ப டேஞ்சரஸ். ஒவ்வொரு காலையிலையும் அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அர்ஜுன் கண் திறப்பான். இதையும் படபடன் அடிக்கும், கைகள் லேசா நடுங்கும். அவன் முதல் தாட் என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோ? அவன் பெட்டில் இருந்து எழுந்தாலும் பாடி மட்டும் எழும், மனசு இன்னும் பயத்துல தான் இருக்கும். பாத்ரூமுக்கு போறான். மிரர்ல அவன் முகம் டயர்டு, ஸ்ட்ரெஸ், உயிரே இல்லாத மாதிரி. ஆஃபீஸ்க்கு போறான். லிஃப்ட்டில் நிற்கும்போது எல்லாரும் நார்மலா இருக்காங்க, ஆனா அவனோட மைண்டு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். மீட்டிங் ரூம், பாஸ் பேசுறார், எல்லாரும் கேட்குறாங்க, ஆனா அர்ஜுன் மட்டும், நான் தவறு பேசிடுவேனா, என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்களா, ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டாலும் அவன் ஹார்ட் பீட் அதிகம், மைண்ட் பிளாங்கா இருக்கும். லஞ்ச் டைம், எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஜோக் பண்றாங்க, ஆனா அர்ஜுன் சைலண்ட். அவன் மைண்ட்ல என்ன நடக்குது தெரியுமா? என்னை இக்னோர் பண்றாங்களா, என்னை ரெஸ்பெக்ட் பண்ணலையா? ராத்திரி பெட்ல படுக்கிறான், லைட்ஸ் ஆஃப், ஆனா மைண்டு மட்டும் ஆஃப் ஆகல. கடந்த காலம், செய்த தப்புகள், ஃபியூச்சர் பயம், நாளைக்கு என்ன ஆகும், நான் ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு ஓடிக்கிட்டே இருக்க. நண்பர்களே, உடம்பு நல்லா தூங்கணும் சொல்லுது, ஆனா மைண்டு விடமாட்டேங்குது. ஒரு நாள் பாஸ் அவனை திட்டுறான். அது பெரிய விஷயம் இல்ல, ஆனா அந்த நாள் அவன் உடைஞ்சு போறான். வாஷ்ரூமுக்கு போய் மிரர் பார்த்து நின்னு, நான் வீக்கா, என்னால ஏன் ஹேண்டில் பண்ண முடியல கேட்டுக்கொள்கிறான். பிறகு வீட்டுக்கு செல்கிறான். அன்று இரவு தூக்கம் வரல, ஃபோனை ஸ்க்ரால் பண்றான். அப்போ ஒரு வீடியோ விசிபிள் ஆகுது. ஃபயர் சுவாமி விவேகானந்தர் ஸ்பீச். அந்த ஸ்பீச்ல ஒரு வரி, ஃபயர், யூ cannot control the mind, you can only train it. அந்த ஒரு வரி அவன் மைண்ட்ல எக்கோ ஆகுது. கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. அவன் ஃபைட் பண்ணா, சப்ரஸ் பண்ணா, எஸ்கேப் பண்ணா, ஆனா அதனால தான் பிரச்சனை அதிகமாச்சு. விவேகானந்தர் சொல்றது, அப்சர்வ், டோன்ட் ரியாக்ட். அர்ஜுன் ஃபர்ஸ்ட் டைம் புரிஞ்சுக்கிறான், ப்ராப்ளம் தாட்ஸ் இல்ல, அவன் ரியாக்ஷன் தான். பல தாட்ஸ் வந்தா பயப்படுறான், அதை தள்ள ட்ரை பண்றான், அதனால தான் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. மனசு ஒரு குரங்கு மாதிரி, அதை கட்டுனா இன்னும் துள்ளும், அதை அடக்குனா இன்னும் கோபம் வரும். ஆனா அதை சும்மா கவனிச்சா பாருங்க, அது தானாவே காமாகும். அந்த இரவு அர்ஜுன் ஒரு டிசிஷன் எடுக்கிறான். நான் இனிமேல் ஃபைட் பண்ண மாட்டேன், நான் அப்சர்வ் பண்றேன். நண்பர்களே,
அந்த ஒரு டிசிஷன் அவன் வாழ்க்கைய மெதுவா மாற்ற ஆரம்பிச்சது. நீங்களும் இதே மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபைட், சப்ரஸ், எஸ்கேப், இல்ல அப்சர்வ் பண்ண தயாரா இருக்கீங்களா? அப்சர்வ் பண்ண தயாரா இருந்தா கமெண்ட்ல ஐ வில் அப்சர்வ்னு டைப் பண்ணுங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாமா? தினமும் 5 நிமிடம். ஆமா, தினமும் வெறும் 5 நிமிடம் தான். நண்பர்களே, நீங்க உங்க வாழ்க்கைய மாத்த பெரிய சேஞ்சஸ் தேவையில்ல, பெரிய சாக்ரிஃபைஸ் தேவையில்ல. ஒரு சின்ன பழக்கம் போதும். அது என்னன்னா, உங்க மூச்சை கவனிக்கிற பழக்கம். ஸ்டெப் 1, செட் காம் செட்டப். இப்போ நீங்க இமேஜின் பண்ணுங்க, ஒரு அமைதியான இடம், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடம். நீங்க மெதுவா உட்கார்றீங்க. சேர்ல இருக்கலாம் அல்லது தரையில கூட இருக்கலாம். முதுகு ஸ்ட்ரெயிட்டா, பாடி ரிலாக்ஸ்டா, கைகள் மெதுவா மடியில. ஸ்டெப் 2, க்ளோஸ் ஐஸ். இப்போ மெதுவா உங்க கண்களை மூடுங்க. உங்க உடம்ப உணர ஆரம்பிங்க. பாதம், கால், வயிறு, மார்பு எங்கேயாவது டைட்டா இருக்கா? சேஞ்ச் பண்ணாதீங்க, ஜஸ்ட் கவனிங்க. ஸ்டெப் 3, பிரீத் அவேர்னஸ். இப்போ உங்க கவனம் முழுசா மூச்சு மேல. மூச்சு உள்ள போகுது, அதை உணருங்க. அந்த குளிர்ச்சி. மூச்சு வெளியே வருது, அதை உணருங்க. அந்த வெதுவெதுப்பு. கண்ட்ரோல் பண்ணாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அது எப்படி போகுதோ அப்படியே இருக்கட்டும். நீங்க செய்ய வேண்டியது ஜஸ்ட் அப்சர்வ். ஸ்டெப் 4, தாட்ஸ் ஹேண்ட்லிங். இப்போ ஒரு முக்கியமான விஷயம். பல எண்ணங்கள் வரும், கண்டிப்பா வரும். நாளைக்கு என்ன நடக்கும், நேத்து என்ன நடந்தது, இப்படி பல எண்ணங்கள் வரும். நண்பர்களே, அதுதான் மைண்டோட நேச்சர். இங்க தான் கேம் சேஞ்ச் ஆகுது. ஃபைட் பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா அந்த எண்ணங்களை வானத்துல போற மேகங்கள் மாதிரி பாருங்க. அது வருது, அது போகுது. நீங்க யாரு? அப்சர்வர். ஸ்டெப் 5, ரிட்டர்ன் டு பிரீத். மனசு ஓடும், அது நார்மல். நீங்க என்ன செய்யணும்? மெதுவா, ரொம்ப மெதுவா மறுபடியும் மூச்சு கிட்ட திரும்புங்க. எந்த கோபமும் இல்லாம, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம. 100 தடவை ஓடுனாலும் 101வது தடவை திரும்புங்க. இதுதான் ட்ரைனிங், இதுதான் பவர். நண்பர்களே, இந்த 5 நிமிஷம் நீங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க, நீங்க மைண்டை புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க டாட்ஸை ஸ்டாப் பண்ண மாட்டீங்க, அதோட டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்க. அதனால மன அழுத்தம் ஸ்லோவா வீக் ஆகும். இப்போ மெதுவா உங்க கவனத்தை திரும்ப கொண்டு வாங்க. உங்க உடம்ப உணருங்க. கைகளை அசைச்சு பாருங்க. மெதுவா கண்களை திறங்க. எப்படி ஃபீல் ஆகுது? ஒரு சின்ன அமைதி, ஒரு சின்ன கிளாரிட்டி. நண்பர்களே, இதுதான் ஆரம்பம். தினமும் 5 நிமிஷம் இதை செஞ்சு பாருங்க. இது உங்க வாழ்க்கையை கண்டிப்பா மாற்றும். இன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல ஐ ஸ்டார்ட் டுடேன்னு டைப் பண்ணுங்க. ஒரு வாரம் செஞ்சு பாருங்க. தூக்கம் இம்ப்ரூவ் ஆகும், பயம் குறையும். நண்பர்களே, இது மேஜிக் இல்ல, இது மைண்ட் காமாக ஆரம்பிக்கிற முதல் சைன். முன்னாடி ராத்திரி படுக்கும்போது 100 தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்போ அது 100ல இருந்து 70 ஆகும். அடுத்த நாள் 50 ஆகும். உடம்பு ரிலாக்ஸ் ஆகும், மூச்சு ஸ்டெடி ஆகும், மைண்ட் மெதுவா ஸ்லோ ஆகும். நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணாம தூங்க ஆரம்பிப்பீங்க. நண்பர்களே, நல்ல தூக்கம்தான் நல்ல மனசுக்கு முதல் அடிப்படை. பயம் குறையும். பயம் கம்ப்ளீட்டா போயிடாது, ஆனா அது உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. முன்னாடி ஒரு தாட் வந்தா பேனிக். இப்போ ஒரு தாட் வந்தா நீங்க அதை பார்க்குறீங்க. சரி, இது ஒரு தாட் தான் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் உங்க லைஃபை சேவ் பண்ணும். இதையே 1 மாதம் செஞ்சு பாருங்க. கிளாரிட்டி வரும், கான்ஃபிடன்ஸ் வரும். நண்பர்களே, கிளாரிட்டினா என்ன தெரியுமா? சிச்சுவேஷன் சேம் தான், ப்ராப்ளம் சேம் தான், ஆனா கன்ஃபியூஷன் இல்லை. மைண்ட் காமா இருக்கும், டிசிஷன் கிளியரா வரும். கான்ஃபிடன்ஸ் எப்படி வரும்? நீங்க உங்க மைண்டை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறீங்க. தாட்ஸ் வந்தாலும் எமோஷன்ஸ் வந்தாலும் நான் இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு ஃபீல் வரும். இதுதான் ரியல் கான்ஃபிடன்ஸ். நண்பர்களே, ப்ராப்ளம் சேஞ்ச் ஆகாது, லைஃப் ஈஸியாக ஆகாது, ஆனால் ஃபயர் நீங்க மாறிடுவீங்க. முன்னாடி ரியாக்ட் பண்ணீங்க, இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. முன்னாடி பேனிக், இப்போ பேஷன்ஸ். முன்னாடி ஃபியர், இப்போ அவேர்னஸ். இதுதான் சுவாமி விவேகானந்தர் சொன்ன உண்மை. யூ ஆர் நாட் த மைண்ட், யூ ஆர் த மாஸ்டர். நண்பர்களே, நீங்க தாட்ஸ் இல்ல, நீங்க எமோஷன்ஸ் இல்ல, ஃபயர். நீங்க அதை கவனிக்கிற சக்தி. நண்பர்களே, மன அழுத்தம்ங்கிறது இருட்டு நிறைஞ்ச ஒரு ரூம் மாதிரி. நாம பல சமயம் அந்த இருட்டோட சண்டை போட்டு அதை விரட்ட முயற்சி பண்ணி தோத்து போயிடுறோம். ஆனா விவேகானந்தர் நமக்கு காட்டுற வழி அந்த இருட்டோட சண்டை போடுறது இல்ல. அதுக்கு பதிலா விழிப்புணர்வுங்கிற ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை ஏத்துறது தான். அந்த மெழுகுவர்த்தி தான் உங்க மூச்சு. நீங்க உங்க மூச்சு கவனிக்க ஆரம்பிக்கிற அந்த நொடியில நீங்க விழிப்புணர்வுங்கிற ஒளியை ஏத்துறீங்க. அந்த ஒளி பரவ பரவ இருட்டு தானாவே விலகிடும்.
அர்ஜுன் கதை ஒரு கற்பனையா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் அனுபவத்துல உணர்ந்த ஒண்ணு. உங்களுக்குள்ள இருக்கிற அமைதியை கண்டுபிடிக்க தேவையான ஒரே கருவி உங்களுடைய மூச்சு. எப்பவும் காத்தா இருக்கு. அதை நம்புங்க. பயிற்சியை தொடங்குங்க. உங்க மனசுக்கு நீங்களே எஜமானரா மாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே கனெக்ட் ஆயிருந்தா கமெண்ட்ல ஐ வில் சேஞ்ச்னு டைப் பண்ணுங்க. இந்த மெசேஜ் இன்னொருவருக்கு ஹெல்ப் ஆகணும்னா லைக் தம் பண்ணுங்க. இன்னும் இப்படி ஒரு பவர்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பெல் பண்ண மறந்துடாதீங்க. நண்பர்களே, மன அழுத்தம்ங்கிறது இருட்டு நிறைஞ்ச ஒரு ரூம் மாதிரி. நாம பல சமயம் அந்த இருட்டோட சண்டை போட்டு அதை விரட்ட முயற்சி பண்ணி தோத்து போயிடுறோம். ஆனா விவேகானந்தர் நமக்கு காட்டுற வழி அந்த இருட்டோட சண்டை போடுறது இல்ல. அதுக்கு பதிலா விழிப்புணர்வுங்கிற ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை ஏத்துறது. அந்த மெழுகுவர்த்தி தான் உங்க மூச்சு. நீங்க உங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிற அந்த நொடியில நீங்க விழிப்புணர்வுங்கிற ஒளியை ஏத்துறீங்க. அந்த ஒளி பரவ பரவ இருட்டு தானாவே விலகிடும். அர்ஜுன் கதை ஒரு கற்பனையா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் அனுபவத்துல உணர்ந்த ஒண்ணு. உங்களுக்குள்ள இருக்கிற அமைதியை கண்டுபிடிக்க தேவையான ஒரே கருவி உங்களுடைய மூச்சு. எப்பவும் காத்தா இருக்கு. அதை நம்புங்க. பயிற்சியை தொடங்குங்க. உங்க மனசுக்கு நீங்களே எஜமானரா மாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே கனெக்ட் ஆயிருந்தா கமெண்ட்ல ஐ வில் சேஞ்ச்னு டைப் பண்ணுங்க. இந்த மெசேஜ் இன்னொருவருக்கு ஹெல்ப் ஆகணும்னா லைக் தம் பண்ணுங்க. இன்னும் இப்படி ஒரு பவர்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பெல் பண்ண மறந்துடாதீங்க. நண்பர்களே, உங்க வாழ்க்கையை மாத்துற பவர் உங்க கையில தான் இருக்கு. அதை நம்புங்க. அதை யூஸ் பண்ணுங்க. ஃபயர். உங்க வாழ்க்கை அமைதியாலும்